வணக்கம் நண்பர்களே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு பெண் காவல்துறை அதிகாரி, ஆய்வாளர் நிலையில் இருப்பவர். லஞ்சம் வாங்குவது மட்டுமே அவருடைய இலக்கு. சம்பளம் வாங்குவது கூட இரண்டாவது தான். இதை சொல்வதற்கு என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். மதுரை மாநகர காவல்துறையில் சிசிபியில் பணியாற்றும் காவல் ஆய்வாளர்கள், நான் எல்லாரையும் சொல்லவில்லை, இன்னும் சொன்னேன், அதில் வேலை பார்க்குற காவல் ஆய்வாளர் இப்போ ஒரு இடம் மாறி இருக்கலாம், வேறு இடத்துக்கு போயிருக்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் இவர்கள் அனைவருமே கொள்ளை கூட்டணியை கூட்டு சேர்த்து கொண்டு வரும் புகார் அளிப்பவர்களிடம் பணம் அவர்களை அலட்சியப்படுத்துவதும் அவருக்கு எந்த நியாயம் வழங்காமல் விடுவதும் வேலையாக வைத்திருக்கிறார்கள். இதற்கென்றே சட்டத்தில் ஏதாவது இடம் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு வழக்கில் மெரிட் டிமெரிட், மெரிட் இருக்கும், டிமெரிட் இருக்கும். இல்லாமல் எந்த ஒரு குற்றச்சாட்டும் அப்படி இருக்காது. எந்த ஒரு மனுவிலையும் நீங்கள் இரண்டையும் பார்க்கலாம். ஒரு சட்டத்தினுடைய பார்வையில் பார்க்கும்பொழுது இதில் இது மெரிட், இது டிமெரிட்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த புகார் கொடுத்தவர், புகார் யார் மீது அளிக்கப்பட்டதோ அவர், இருவரில் யார் பணம் தருவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் தரப்பில் உள்ள நியாயங்களை மட்டும் இதில் இருக்க டிமெரிட் எடுத்து அவங்களுக்கு சாதகமாக்கி விட்டுறது. இதுக்கு பேர் காவல்துறை செய்கிற வேலையா? இதுக்கு காவலர்கள் என்ற பட்டம் உங்களுக்கு தேவையா? அதிகாரிகள் என்ற அதிகாரிகள் என்ற ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் அவமானகரமான ஒரு செயலால் எத்தனை துன்புறுத்துகிறீர்கள்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் பேர் சொல்லுவேன், சாந்தமான அதிகாரி அவர், பெண் அதிகாரி அவர். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லை சொல்கிற தைரியம் இல்லை அப்படின்னு இல்லை, ஓப்பனாக சொல்கிறேன். அவங்க யாருக்கு உதவி பண்ணாங்க? அவங்கள் மனம் அறிந்து, அவர்களுக்கு நன்றாக தெரியும், யார் அந்த பெண் அதிகாரிக்கு நன்றாக தெரியும், குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு தரம் தாழ்ந்த செயலை செய்யும் ஒரு குற்றவாளி என்று நன்றாக தெரியும். ஆனாலும் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா தரம் தாழ்ந்த செயல் செய்து இவர்களை போன்றவர்களுக்கு அவர்கள் வருவாய் தருகிறார்கள். இதற்கு ஒரு வழக்கறிஞர், நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரும் உறுதுணையாக நிற்பது. சரி, வழக்கறிஞருக்கு ஒரு வழி இல்லை, அவருடைய கிளைண்ட் அப்படின்னு ஒரு இதை சொல்லிட்டு போயிடலாம். போலீஸுக்கு ஃபீஸ், சம்பளம் தவிர ஒரு வருமானம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக முதல்வர் இதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழக முதல்வருக்கு நிச்சயமாக இது தேர்தல் பலனை அளிக்கும். நன்றி.